வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். தர்மங்கிறது என்னங்கிறத பார்க்கணும். தர்மங்கிறது கரெக்ட் பாத் அப்படிங்கிறது. அதாவது ஒரு மனுஷன் எது பண்ணலாம், எது பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறது தர்மம். இது பெக்யூலியராக ஹிந்துக்களுக்கு மட்டும்தான் ரொம்ப இந்த வார்த்தை யூஸ் பண்ண முடியும். லிட்ரலாக நீங்கள் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி இல்லாட்டா நான் இண்டியன் லாங்குவேஜுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த தர்மங்கிறது இஸ் பாத் ஆஃப் ரைட்டியஸ்னஸ்னு வேணாலும் நீங்கள் சொல்லலாம். அதாவது கரெக்டான பாத்தில் நீங்கள் போகிறது. அது ஒரு இடத்துல கண்ணதாசன் பாட்டு கூட எழுதிடுவோம். தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லுவோம். ஸோ இது நம்மளோட கல்ச்சரோட பெருசாக இன்டர்ட்வைன் பண்ணது. இதையே இங்கே நான் இன்றைக்கி பேசுகிறேன்னா, நிறைய பேர் என்ன ஃபாலோ பண்ணுறது பணம் சம்பாதிக்கிறதுக்காக. பணம் சம்பாதிக்கிறதோட முக்கியம் தர்மத்தை ஃபாலோ பண்ணுறது. தர்மம்னா பொய் சொல்லக்கூடாது. தர்மம்னா உனக்கு தெரிஞ்ச நாலேஜை மற்றவனுக்கு சொல்லி கொடுக்கறது. தர்மம்னா தேவையில்லாமல் இன்னொருத்தனை தேவையில்லாமல் சண்டை போடுறது பண்ணாமல் இருக்கிறது. கடைசியாக தர்மம்னா படித்தவனை மதிக்கிறது. எங்கள் அம்மா ஒன்று சொல்லுவாங்க, ராஜா ஸ்வதேசே பூஜ்யத்தே. ஒரு ராஜாவுக்கு மதிப்பு அவன் ஊரில் மட்டும்தான். வித்வான் சர்வத்திர பூஜ்யத்தே அப்படின்னா வித்வானாக இருக்கிறவனை உலகம் ஃபுல்லாக கவனிப்பாங்க, மரியாதையும் பொருள்வாங்கன்னு சொல்லுவாங்க. இது என் வாழ்க்கையில் நான் உண்மைன்னு பார்த்தது. அதனால் ஒரு வித்வானை மதிக்காத ஊர் சுடுகாடாயிடுங்கிறது நம்ம ஊரில் ஒரு ஐதீகம். இதெல்லாம் நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இன்றைக்கி கலிகாலத்தில் நம்ம எல்லாரும் பார்க்கறது பணம் தான் முக்கியம். பணம் முக்கியம், மற்ற எதுவுமே முக்கியம் இல்லை. நீங்கள் எந்த சைடு இங்கே திரும்பினாலும் சரி, அரசியலாக இருக்கட்டும், சினிமாவாக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், நீங்கள் எது பார்த்தாலும் காசு வாங்கிட்டா என்ன வேணால் பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நம்மளை சுற்றியும் அது மாதிரி நிறைய விஷயம் நடக்கிறது. காசை கொடுத்தா விஷயம் நடந்துடும் அப்படின்னு. ஆனால் நான் பல கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸ் எனக்கு தெரியும். பல பேரை நான் சந்திச்சிருக்கிறேன் வாழ்க்கையில். யாரெல்லாம் தேவையில்லாமல் காசு வாங்குகிறாங்களோ, மற்றவன்கிட்ட படுத்துகிறாங்களோ, இனிஷியலாக பார்க்குறச்ச அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் மற்றவன்கிட்ட வாங்குகிற வயத்தறிச்சல் உங்களை சும்மா விடாது. பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண பாவம் நம்மளை அஃபெக்ட் பண்ணுறதோ இல்லையோ, உங்களோட வருங்கால சந்ததிகளை நிச்சயமாக அஃபெக்ட் பண்ணணும். பேரம்பேத்தியாவது அஃபெக்ட் பண்ணணும். வயசான காலத்தில் உங்கள் பேரம்பேத்தி கட்டப்படுறத பார்த்து உங்களால் ஒன்றும் பண்ண முடியாத நிலைமையில் போய் தள்ளும். இதை நான் கண்கூடாக பார்த்துருக்குறேன். ஒரு அளவுக்கு மேலே உங்களுக்கு பணம் தேவைப்படாது. பணங்கிறது உங்கள் லைஃப்பை மோர் கம்ஃபர்டபுள் ஆக்குமே தவிர பணம் எல்லாத்துக்கும் சொல்யூஷன் கிடையாது. ஒரு அளவுக்கு மேலே சர்க்கரையை நம்ம சாப்பிட முடியாது. ஒரு ஸ்பூன் சாப்பிட்லாம், 2 ஸ்பூன் சாப்பிட்லாம். ரொம்ப நீங்கள் பக்கியாக இருந்தால் 3-4 ஸ்பூன் திங்கலாம். அதுக்கப்புறம் தின்னிங்கன்னா வாயை தேட்டும். பணமும் அதே தான். ஒரு அளவுக்கு மேலே பணங்கிறது நம்ம சொசைட்டியை ஹெல்ப் பண்ணுறதுக்காக செய்யறதே தவிர நம்ம வீட்டோடு எடுத்துன்னு போகிறதுக்கு இல்லை. இப்போ நான் உங்களுக்கு 2 கதை சொல்லிடுறேன். ஒரே சமயத்தில் தமிழ்நாட்டில் மெட்ராஸில் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி 2 மகாஜீவிகள் இருந்தாங்க. மகாஜீவிகள்னால் பெரிய உலகம் புகழ்பெற்ற வித்வான்கள் 2 பேர் இருந்தாங்க. ஒருத்தன் பேர் ஸ்ரீனிவாச ராமானுஜம். அதே சமயத்தில் ஒரு பெரிய கவிஞன் இருந்தான், அவன் பேர் பாரதி. 2 பேரும் ஆல்மோஸ்ட் ட்ரிப்ளிகேனில் தான் இருந்தாங்க. இப்போ நான் உட்காந்துன்னு இருக்கிறதுலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் பின்னாடி போனீங்கன்னா இந்த பார்த்தசாரி கோயில் பக்கத்தில் தான் 2 பேர் இருந்தாங்க. ஒருத்தர் ஊர் கும்பகோணம், இன்னொருத்தர் ஊர் எட்டயபுரம். பாரதி எங்கேயும் போல் தமிழ்நாட்டிலேயே செத்தார்.
ராமானுஜம் ஊருக்கெல்லாம் போயிட்டு வெளியில் கேம்பிரிட்ஜ் எல்லாம் போய் பேரெல்லாம் சம்பாதிச்சுட்டு வந்துட்டு செத்தார். 2 பேருமே பணம் இல்லாமல் செத்தாங்க. 2 பேருமே ரொம்ப கஷ்டப்பட்டு கெஞ்சி சில்லற காசெல்லாம் வச்சு செத்து போனாங்க. கடைசியில் நம்ம சொசைட்டி ராமானுஜமோட ஒய்ஃபை எவ்வளோ மோசமாக நடத்திட்டுன்னு நீங்களே தெரியும். ஜானகி ராமானுஜம்னு பென்யூரியில் செத்து போனாங்க. பென்யூரின்னா பணங்காசு இல்லாமல் செத்து போனாங்க. அப்போ நம்ம லைஃப்பில் நீங்கள் பார்க்குறச்ச நம்மளுக்கு என்ன தோணும்னா, அட அந்த ஆள் இவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால் என்னடா யூஸு, கடைசியில் அவங்க குடும்பம் இப்படி ஆயிடுச்சேன்னு. அந்த சமயத்தில் மெட்ராஸில் பெரிய செல்வந்தர்கள்லாம் இருந்தாங்க. இந்த செல்வந்தர்கள்லாம் காசு பணம் நிறைய வச்சுருந்தாங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்து நினச்சிருந்தா இந்த ராமானுஜம் ஒய்ஃபை நல்லா வச்சுருந்துருக்கலாம். இவங்களை நல்லா பாரதியை நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கலாம். பாரதி ஃபேமிலி இன்றைக்கி நல்லா இருந்திருந்தாலும் அப்போ அந்த பாரதி ஒய்ஃபும் 2 பொண்ணுங்களை வளர்க்க கட்டப்பட்டும்போது அவங்கள ஈஸியாக சப்போர்ட் பண்ணியிருக்கலாம். அப்போல்லாம் பண்ணலை. இன்ஃபேக்ட் ராமானுஜம் கடலை தாண்டி போனதுனால அவன் துவேஷின்னு அவரை சரியாக மதிக்கக்கூட இல்லை. அந்த காலத்து பிலீஃப் அதுதான். அதனால தான் அந்த மனுஷனுக்கு டியூபர்குலோசிஸ் வந்துடுச்சு, அதனால் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசியில் 2 பேர் ஃபியூனரலுக்கு நிறைய பேரே போகல. பாரதி கேஸில் 8-9 பேர் தான் எண்ணியே இருந்தாங்க. கடைசியில் இப்போ என்ன ஆச்சுன்னு பாருங்கள், 100 வருஷம் கூட முடியலை. இன்றைக்கி அந்த இருக்கிறவங்க செல்வந்தர் பேரை சொல்லுன்னா நிறைய பேருக்கு உங்களால் சொல்லவே முடியாது. நீங்கள் போய் எங்கேயாவது தேடி பிடிச்சி ஹிஸ்ட்ரி புக்கில் தேடி கண்டுபிடிச்சாதான் அந்த காலத்தில் இருந்த பெரிய செல்வந்தர்கள் பேரை 10 பேரை சொல்ல முடியும். இது ராமானுஜம் கேஸ்லேயும் உண்மை, பாரதி கேஸ்லேயும் உண்மை. ஆனால் இன்றைக்கும் ராமானுஜம் நோட் புக்கை வச்சு ரிசர்ச் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன புதுசாக கண்டுபிடிக்கலாம், என்ன ஃபங்க்ஷனு, அந்த ஆள் என்ன கண்டுபிடிச்சான்னு. மாடர்ன் கம்ப்யூட்டர் சயின்ஸில் பல கான்செப்ட் அவர் சொன்ன மேக்ஸ்லேன்னு வந்ததுங்கிறாங்க. பாரதி ஒரு யூனிவர்சல் கவிஞன் ஆயிட்டான். இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, 2 பேரும் தர்மத்தை ஃபாலோ பண்ணாங்க, பணத்தை விட்டாங்க. பணத்தை ஃபாலோ பண்ணி தர்மத்தை விட்டவனும் அந்த சமயத்தில் இருந்தான். ஆனால் இன்றைக்கி சொசைட்டி யாரை ஞாபகம் வச்சிட்ருக்குது, பணக்காரனை தான் மறந்துருச்சு. தர்மத்தை ஃபாலோ பண்ணி வித்வத்தை இருந்தவன் நினைவு வச்சிட்ருக்குது. பல துபாஷ்கள் மெட்ராஸில் காசு பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் பச்சைப்ப முதலியை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுருக்கிறோம். ஏன்னா அவர் சொத்து முழுக்க மக்கள் படிக்கிறதுக்காக எழுதி வச்சுட்டு போயிட்டார். பச்சைப்பாஸ் ஸ்கூலும் பச்சைப்பாஸ் காலேஜும் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் இருக்குது. அதனால் நம்ம வாழ்க்கையில் பணம் சம்பாதிக்கிறது ஓரளவு முக்கியம். அதோட மோர் முக்கியம் தர்மத்தை கட்டுப்படுத்துறது, தர்மத்தை ஃபாலோ பண்ணுறது. அதனால் தர்மத்தை ஃபாலோ பண்ணுங்க, பணம் தானாக சேரும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டண்ட் அறிவிப்பு. நான் யார்ட்டையுமே பணம் வாங்குறது கிடையாது. நான் யாரையும் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. என் பேரை சொல்லி நிறைய ஸ்கேம் நடக்குது. டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு. எனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்னால் சும்மா இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சேனல் நடத்துறது எஜுகேஷன் பர்பஸ். அதில் ப்ரைஸே பேச மாட்டேன். இதை வாங்கு அதை வித்துருன்னு சொல்லவும் மாட்டேன். என் பேரை சொல்லி பண்ணுறாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10-12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக்கு இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.
வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் வேணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.